நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அப்பா, அம்மா வெளியே கூட இல்ல. என்ன அம்மா? ராதிகா, நீ எங்க உள்ளேயா இருந்த? நாங்க ரொம்ப நேரமா உன்னை தேடிக்கிட்டு இருந்தோம். அது வந்து நான் பாத்ரூம்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தேன். அர்ச்சனாவை தனியா விட்டுட்டு வரதுக்கு மனசு இல்ல, அதனாலதான் உள்ளே இருந்தேன். சம்மதியம்மா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. நான் யாருக்கும் தெரியாம உள்ள இருந்துட்டேன். இத பத்தி நீங்க விவரிக்க வேண்டிய அவசியம் இல்ல ராதிகா. எங்க எல்லாருக்கும் தெரியும். அர்ச்சனா விட்டுட்டு உங்களாலையும் இருக்க முடியாதுதா. உங்க குழந்தை அவ வழியில துடிக்கும் போது அவளை விட்டுட்டு உங்களால எப்படி வெளியில இருக்க முடியும்? பெத்தவங்க நீங்க, உங்களால தாங்க முடியாதுதா. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. நீங்க எதுவுமே சொல்ல வேண்டாம் ராதிகா. இந்த நேரத்துல அர்ச்சனாவுக்கு பெத்த தாய் கூட இருக்கிறது தான் நல்லது. நீங்களே போய் அவ கூட இருங்க, அவளுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நீங்களும் அவளுக்கு அம்மா தானே சம்மந்தியம்மா. அப்புறம் நீங்க இருந்தா என்ன, நான் இருந்தா என்ன? நீங்களே அர்ச்சனா கூட இருங்க. இல்ல பரவாயில்ல. பொதுவா இந்த மாதிரி நேரத்துல ஒரு தாய்க்கு பதிலா 2 தாயும் இருந்தீங்கன்னா அவ ரொம்ப சந்தோஷப்படுவா. பாட்டி சொல்றதும் கரெக்ட் தான். ரூம்குள்ள யாராவது ஒருத்தர் தானே இருக்கணும். லாபில ஒருத்தர் இருக்கலாமே. நான் டாக்டர் கிட்ட பெர்மிஷனும் வாங்கிட்டேன். அப்படியா? அப்படின்னா நான் வெளியிலயே உட்கார்ந்துட்டு இருக்கேன். இல்ல வேண்டாம், நீங்க எதுக்காக வெளியில இருக்கணும்? நம்ம 2 பேரும் மாறி மாறி போய் அர்ச்சனாவை பாத்துக்கலாம். அப்படி பண்ணீங்கன்னா அர்ச்சனாவுக்கு 2 அம்மாவோட அன்பும் கிடைக்கும். இதை விட நல்ல விஷயம் வேற எதுவுமே இருக்க முடியாது. அர்ச்சனா, அர்ச்சனா, அர்ச்சனா நீ எதுக்காக வெளியில வந்த? உள்ள போய் படு போ. உள்ள போய் படுத்துக்கமா. கொஞ்சம் வலி குறைஞ்சதும் எழுந்து வெளியில வந்துட்டியா? அம்மா, அப்படின்னா நாம கிளம்பலாமா? சரி அர்ச்சனா, பாய். இப்ப ராத்திரி பூரா உட்காந்து நல்லா அரட்டாதீங்க. அப்புறம் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டதுன்னா போன் பண்ணுங்க. என்ன? சரிங்க. சரிம்மா அர்ச்சனா, இப்ப நீ உள்ள போய் படுத்துக்க. இப்ப நர்ஸ் வந்து உன்னை திட்டுறதும் இல்லாம எங்களையும் சேர்த்து திட்டுவா. வாமா போலாம். வாங்கம்மா. பத்திரமா பாத்துக்கங்க. போயிட்டு வாமா. சரிம்மா. இந்த அர்ச்சனா, மாப்பிளைக்கு போன் போட்டு கொடுத்திருக்கேன், அவர்கிட்ட பேச. நான் ஹலோ அர்ச்சனா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் கார்த்திக். உங்களால எப்போ இங்க வர முடியும்? சீக்கிரமா அங்க வந்துடணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். நான் அங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம குழந்தை பிறக்கணும்னு ஆசைப்படுறேன். குழந்தையும் அதான் ஆசைப்படுதுன்னு நினைக்கிறேன். நீங்க இங்க வந்த அப்புறம் நாம 2 பேரும் சேர்ந்துதான் நம்ம குழந்தைய முதல்ல பார்க்க போறோம் கார்த்திக். நீ ஓய்வு எடுத்துக்கோ. அப்புறம் கார்த்திக், சீக்கிரமா சாப்பிட்டு தூங்குங்க. நீ உன் ஆரோக்கியத்தை பாத்துக்க. என்ன?
பிபி, டாக்டர் பிபி இஸ் ஃபைன். கான்ட்ராக்ஷன் டியூரேஷன். ரொம்ப லோவா இருக்கு டாக்டர். இப்ப உங்களுக்கு ரொம்ப வலி எதுவும் ஏற்படல. காலையில வரைக்கும் பார்க்கலாம். சிஸ்டர், மானிட்டர் பண்ணுங்க. டாக்டர் எஸ், நான் இங்க தான் இருப்பேன். எங்கேயும் போக மாட்டேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. பேஷண்ட்டை ரெஸ்ட் எடுக்க விடுங்க. அர்ச்சனா, ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கா? ரொம்ப குளிர போகுது, நல்லா போத்திக்கோமா. இங்க பாருங்க, 2 பேர்ல யாராவது இருங்க போறோம். அர்ச்சனா கிட்ட சொல்லிட்டு போறோம். உன்னை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றேன் அர்ச்சனா. நானும் தான். அர்ச்சனா, என்னம்மா? ஒன்னும் பிரச்சனை இல்லையே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கார்த்திக் தான் மெசேஜ் அனுப்புறாரு. ஆரோக்கியம் எப்படி இருக்குன்னு கேக்குறாரு. நான் நல்லா இருக்கேன், நீங்க தூங்குங்க. உங்களுக்கு காலையில மீட்டிங் இருக்கு. யார் நீங்க? உங்களுக்கு ஏதாவது வேணுமாங்க? இல்ல. எல்லா ரூம்ஸ்லயும் லைட் ஆஃப் பண்ணிட்டியா? அதான் பண்றேன். சீக்கிரம் பண்ணு. யாரையும் நம்ப முடியறதில்ல. இப்படிதானே குழந்தைய திருடிட்டு போனாங்க. அர்ச்சனா, பெயின் இருக்காமா? இல்ல. ஓகே, நாங்க பெயினை இன்டியூஸ் பண்றோம். அதாவது வலியை ஏற்படுத்த முயற்சி பண்ணுவோம்.
அது எப்படி பண்ணுவீங்க? ட்ரிப்ஸ் கொடுப்போம். அப்படி பண்ணா வலி அதிகமாகும். ராத்திரி பூரா வெயிட் பண்ணி பார்த்துட்டோம். இப்ப நாமளே அர்ச்சனாக்கு பெயினை ஏற்படுத்தி டெலிவரிக்கு முயற்சி பண்ணணும். சிஸ்டர், இவங்களுக்கு ட்ரிப்ஸ் ஏத்துங்க. ஓகே டாக்டர். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. குழந்தைக்கும் அர்ச்சனாவுக்கும் எது நல்லதோ அதை மட்டும் தான் நாங்க செய்வோம். சரி. ஒண்ணும் இல்லம்மா, கவலைப்படாம இரு. ரொம்பலாம் வலிக்கலல்ல அர்ச்சனா? ப்ளீஸ் மெடிசன் கொடுக்க விடுங்க. இப்போ இன்னொரு 15 நிமிஷத்துல வலி வர ஆரம்பிச்சிரும். சரி. அம்மா! அர்ச்சனா! அர்ச்சனா, கொஞ்ச நேரத்துல எல்லாமே சரியா போயிடும். வலிக்குது. பெயின் ஆரம்பிச்சிருச்சு. கடவுளே, ஒண்ணு இல்லம்மா. சம்பந்தியமா இவங்க என்ன மருந்து கொடுத்தாங்கன்னே எனக்கு புரியல. பொதுவா பெயின் அதிகமாறதுக்கு யாரும் மருந்து கொடுக்க மாட்டாங்க. வலியை நிறுத்தத்தானே மருந்து கொடுப்பாங்க. சரி ராதிகா, ஆனா வலி வராம எப்படி குழந்தை பிறக்கும் சொல்லுங்க? அதுவும் சரிதான். ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல. அடடா, என்ன பட்டி ஆறிடுச்சு? என்ன விஸ்வநாதா யோசிச்சிட்டு இருக்க? ஒன்றும் இல்லைம்மா, அது வந்து எந்த நிமிஷத்துலையும் நான் தாத்தாவாக போறேன்ல, அதைத்தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கு, ஒரு புது பொறுப்பு வருதுங்கிற உணர்வும் இருக்கு. ஆனா என்னால அர்ச்சனா அப்படி வலியில துடிக்கிறத பார்க்க முடியலம்மா. என்ன மன்னிச்சிருங்கம்மா, நானே வளவளன்னு பேசிக்கிட்டு இருக்கேன்ல, அது என் பொண்ணை நினைச்சு துடிச்சுக்கிட்டு இருக்கேன்ல, அதான். ஒரு விஷயத்த நான் மறந்தே போயிட்டேன். எங்க எல்லாரையும் நினைச்சு நீங்க கவலைப்படுவீங்கல்ல. எல்லாரும் உறவுங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள இணைஞ்சிருக்கோம். உண்மைதாம்மா. எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் முதல்ல நீங்க தான். அப்பா இந்த உலகத்தை விட்டு போனதுக்கு அப்புறம் நான் உங்க கையை பிடிச்சுக்கிட்டு தாம்மா ஆறுதல் தேடினேன். இப்போ இன்னைக்கு கூட பாருங்க, இந்த இந்த வயசுல கூட என்னால புரிஞ்சுக்க முடியல. நீங்க எப்பவும் எல்லார பத்தியும் யோசிக்கிறீங்க, எல்லாரோட நல்லதை பத்தியும் நினைக்கிறீங்க, அர்ச்சனாவை பத்தி நினைக்கிறீங்க, உங்க மருமகளை பத்தி நினைக்கிறீங்க. உங்களுக்கும் சில நேரத்துல இந்த மாதிரி ஒரு ஆறுதல் தேவைப்படும்ல. இல்லப்பா, என்னோட நிம்மதியே உங்களோட சந்தோஷத்துல தான் இருக்கு. என் பிள்ளைங்க சோகமா இருக்கிறத என்னால பார்க்க முடியாது. குழந்தை எப்போ தடுக்கி விழுந்தாலும் அம்மா அது அம்மாவை தான் தேடும். ஆமாம்மா, அது அம்மானு தான் கத்தும். விஸ்வநாதா, நல்லா யோசிச்சு பாரு. இனிமே உன் பொண்ணு கூட இந்த சந்தோஷத்தை அனுபவிக்க போறா. இப்போ வலி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. How are the contractions? டாக்டர் நாட் குட். ட்ரிப்ஸ் எடுத்துருங்க. ஓகே டாக்டர். பெயின் அதிகமாகும்னு பார்த்தா இப்படி குறைஞ்சு போயிடுச்சே. டாக்டர், அர்ச்சனா நேத்துல இருந்து இங்க இருக்கா. இந்நேரத்துக்கு அவளுக்கு டெலிவரி ஆயிருக்கணும்ல. இன்னும் கொஞ்ச நேரம் பார்க்கலாம். அப்படியும் வலி வரலனா ஆபரேஷன் பண்ணிடலாம். நாம மத்தியானம் வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஆபரேஷன் எதுக்கு பண்ணணும் டாக்டர்? குழந்தைக்கு ஏதாவது ப்ராப்ளமா? இல்லம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. டாக்டர் மத்தியானம் வரைக்கும் வெயிட் பண்ணலாம்னு சொல்றாங்களே, அதனால கவலைப்படாதம்மா. அழக்கூடாதுமா, அழாத. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுல? டைமும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? 4 மணியா? எங்க பாருங்க, இதுக்கு மேல ஒன்னும் டிலே ஆகாதுல்ல? இல்ல, இப்ப அடிக்கடி டிலே ஆகுதே. இல்லங்க, நான் திரும்ப திரும்ப ஏன் கேக்குறேன்னு புரிஞ்சுக்குங்க. நான் மீட்டிங் முடிஞ்ச உடனே 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஏர்போர்ட்டுக்கு வரணும்ல. தேங்க்யூ. ஓ காட். கடவுளே, மீட்டிங்காவது டைமுக்கு முடியணும். ஃப்ளைட்டை பிடிச்சா சீக்கிரமா அங்க போயிடலாம். ஆனா டைரக்ட் ஃப்ளைட் எதுவும் கிடைக்க மாட்டேங்குதே. 7 மணிக்குள்ள அர்ச்சனாவை போய் பார்த்துடணும்னு நினைக்கிறேன். ஆனா
அவளுக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். ஹலோ அர்ச்சனா, மாப்பிள்ள, நான் அர்ச்சனாவோட அம்மா பேசுறேன். அர்ச்சனா தூங்கிட்டு இருக்கா. வணக்கம் அத்தை. அர்ச்சனா எப்படி இருக்கா? போன் அடிக்கிற சத்தம் கேட்டு அவ எழுந்திரக்கூடாதுன்னு தான் நான் உடனே போன் எடுத்துட்டேன். சரி சரி, அவ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும். அவ நல்லா இருக்கால்ல? நல்லாதான் இருக்கா மாப்பிள்ள. டாக்டர் அம்மா வந்து பார்த்துட்டு போனாங்க. இப்ப பார்த்துட்டு ஒருவேளை மத்தியானத்துக்குள்ள அவளுக்கு வலி வரலன்னா ஆபரேஷன் பண்ண வேண்டி இருக்கலாம்னு சொல்றாங்க. அப்படியா? நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க மாப்பிள்ள. நாங்க எல்லாருமே அர்ச்சனா கூட தான் இருக்கோம். டாக்டரும் அடிக்கடி வந்து பார்த்துட்டு போறாங்க. எல்லாரும் அங்க இருக்கீங்கன்னு தான் நான் இங்க கொஞ்சம் தைரியமா இருக்கேன். ஒண்ணுதான் வருத்தமா இருக்கு. நியாயமா நான் தான் அர்ச்சனா பக்கத்துல இருக்கணும். ஆனா முடியல. அர்ச்சனா தனியா சமாளிக்க ரொம்ப கஷ்டப்படுவான்னு எனக்கு தெரியும். இந்த நேரத்துல அவ எவ்வளவு கஷ்டங்களையும் வலியையும் தாங்கிக்கிட்டு இருப்பா. அத்தை, நீங்க உங்க மாப்பிள்ளை கிட்ட இதை எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. இல்ல மாப்பிள்ள, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? இந்த வேலை மட்டும் அவ்வளவு முக்கியமா இல்லனா நான் அர்ச்சனா பக்கத்துல இருந்து ஒரு நிமிஷம் கூட எங்கேயும் போயிருக்க மாட்டேன். சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படி ஆயிப்போச்சு. திடீர்னு இப்படி நடந்துருச்சு. நான் அவ பக்கத்துல இல்லாததுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இல்ல மாப்பிள்ள, மன்னிப்பெல்லாம் எதுவும் கேட்க வேண்டாம். என்னால புரிஞ்சுக்க முடியுது. நீங்க சீக்கிரமா வேலையை முடிச்சிட்டு இங்க வந்துருங்க. அத்தை, நான் போனை வச்சிடுறேன். சரி, சீக்கிரமா வந்துருங்க மாப்பிள்ள. ராதிகா, என்ன ராதிகா, அர்ச்சனா நல்லா இருக்கால்ல? ஆமா அத்தை, அவ நல்லாதான் இருக்கா. சம்மந்தி அம்மா எங்க? அவங்கள கூப்பிடுமா, சூடா டிஃபன் சாப்பிட்டு டீ குடிக்கிட்டோம். சரி. அட, நாங்களும் டீ கொண்டு வந்திருக்கோம். 2 தடவையா குடிச்சுக்கலாம். வணக்கம் விஷ்ணு. வாங்க. வணக்கம் வணக்கம். வாங்க. அக்கா வணக்கம்மா. டாக்டர் வந்து ஒருவேளை ஆபரேஷன் பண்ண வேண்டியிருக்கும்னு சொல்றாங்க. ஆபரேஷனா? நான் விடியறதுக்குள்ள குழந்தை பிறந்துடும்னு நினைச்சேன். ஆனா ரொம்ப நேரம் ஆகுதேம்மா. மணி 3 ஆயிடுச்சு. கார்த்திக் இப்போ ஏர்போர்ட்டுக்கு போய் சேர்ந்திருப்பாரு. 4 மணிக்கு அவருக்கு ஃப்ளைட் இருக்கு. குழந்தையும் அப்பா வரணும்னு காத்துக்கிட்டு இருக்கு போல இருக்கு. அதான் வெளியே வரல. பாட்டி, குழந்தை நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்குமா, ரொம்ப நல்லா இருக்கு. உனக்குள்ள தானே இருக்கு. நீ கண்ணை மூடி நல்லா பாரு, இதய துடிப்பு நல்லா தெரியும்.